கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:10 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லும். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பவாரம் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலிருந்து எமை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே. ஓபா ஓபா ஓபரா ஓபரி பாரி பரி பாரா, ஓ பர பரா, ஓ பரி பரா, ஓ பரகசகரா. பாத்மோ தீவினிலே பாத்தனை தேற்றினீரே. பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. யானையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. யானையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஓபா ஓபா ஓபரா ஓபரிபா ரிபரிபரா, ஓ பரகரா, ஓ பரிகரா, ஓ பரகசகரா. சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே. சீனாய் மலைதனிலே இறங்கி வாழ்ந்தவரே. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ரிக ரிக ரிகரா ரிபரி ஹரி பரி பரா, ஓ வர வர, ஓ ஹரி பர, ஓ வரி கர கரா. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. என் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் ஓந்தன் பாதத்திலே. ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் ஓந்தன் பாதத்திலே. ஓபா ஓபா ஓபரா ஓபா ரேபா ரிபரிபரா, ஓ ஹரிவரா, ஓ ஹரகரா, ஓ ஹரிகசகரா. ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க யானை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க யானை ஊற்றும் இந்த வேளையிலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். பாலசுந்தரி பாப்பா பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். தானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம 14வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:10. அவர்கள் எல்லோரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்லுவார்கள். சொல்லுவார்கள்ங்கிறது சொல்றது இங்கிலீஷ்ல ஸ்பீக் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்பீக்கு என்னன்னா டா பார், டா பார், டி-ஏ, டா பார், டி-ஏ மேல ஒரு கோடு, டா பார், டா பார், ஸ்பீக். இந்த ஸ்பீக்ங்கிறது சொல்லுவார்கள். ஆனால் இதுல இன்னொரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. சொல்லுவார்கள் பேச்சுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன உங்களுக்கு கட்டுறேன். அது என்னன்னா மார், மார் போட்டிருக்கேன் மேல மார் 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 மார். இது என்னன்னா ரெண்டு வித்தியாசம் நம்ம பார்க்கறோம்.
இப்போ பேச்சு அப்படின்னு இருக்கு. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். நான் உங்களோட பேசுறேன். ஆஸ் பர் ரூல் என்கிட்ட பேசணும். ஆனா ஒரு சிலர் அதில் சில மெசேஜ் போட்டு என்னோட கம்யூனிகேட் பண்றாங்க. அப்ப இது என்னன்னா கம்யூனிகேஷன். இது ஸ்பீக்ங்கிறது கம்யூனிகேஷன். இது சயின்டிபிக்கலி எங்கேயோ போயிடுச்சு. இப்ப ஜான் ஜபராஜ் ஒரு பிரதர் பார்க்கிறோம். அவர் எந்த ஊர்ல இருக்காருன்னு எனக்கு சரியா தெரியாது. ஆனா அவர் அந்த ஊர்ல இருந்து என்கிட்ட பாக்குறாரு. நான் இப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜான் ஜபராஜ் நான் பேசிட்டு இருக்கேன். இதுதான் கம்யூனிகேஷன். இந்த அமர்ங்கிறதுக்கு சே, இங்கிலீஷ்ல சே சொல்றது, ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன நம்ம பார்க்க போறோம். இதுக்கு சேகர் 2 பேர் தேவை. இந்த கம்யூனிகேஷனுக்கு 2 பேர் தேவை. முதலாக ஒரு கம்யூனிகேஷன் யாரோட கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனத்துல, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, இப்ப இத நம்ம சொல்லும் போது தேவன் ஆபிரகாமை நோக்கி 2 பேரும் பேச போறாங்க. அத டாபார், அந்த பேசின மேட்டரை நம்ம பார்க்கிற ஆமார், 2 பேரும் பேசுறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ஒரு கூட்டத்தார பார்த்துக்கிட்டே இருப்பாரு, இன்னொரு கூட்டத்தார பேசுவார். மலை பிரசங்கத்துல சீஷர்களை பார்க்கிறாரு, பேசுறது மக்கள்கிட்ட பேசுவார். அந்த மாதிரி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பொசிஷன். ரைட், 2 பேர் தேவை. தேவனை நோக்கி ஆண்டவர் பேசி, தேவன் ஆபிரகாமுடைய கம்யூனிகேஷன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனம், 18, 15. அதற்கு அவர், இல்லை நீ நகைத்தாய் என்றார். சாராள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், இல்லை நீ நகைத்தாய் என்றார். இது ஒரு கம்யூனிகேஷன், பேசுறாங்க 2 பேரும். ரைட், யோபு 37வது அதிகாரம் 15 வசனம், 37, 15. சாரி 5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியவிதமாய் குமர பண்ணுகிறார். ஆச்சரியவிதமாய் குமர பண்ணுகிறத யோபு கேட்கிறாரு. அத அவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நண்பர்கள்ட்ட சொல்றார். எப்பா, ஆண்டவர் இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணுவாரு, அவர் என்கிட்ட பேசினார் இப்படி இந்த சத்தத்துல, அதை அவரு சொல்றாரு. 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 'இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட். அவர் ஆண்டவருடைய பேச்சை குறித்து எப்படி பேசுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாக உயர்த்தப்பட்டும் யாக்கோபுடைய 2வது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய வாயின். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. அந்த ஆவியானவர் குறித்து நம்ம பண்ணுகிற ஒரு பாடல் தான் ஆவியானவரே. இது கம்யூனிகேஷன். ஆவியானவர் என்ன செய்யறாரு அப்படின்னு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். ஆவியானவர் டைரக்டா பேச மாட்டாரு, ஒரு மனிதன் மூலமா பேசுறாரு. சரி, இது கடைசியா ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 9வது அதிகாரம் 21. 9:21. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே
இவர் ஆண்டவரோடு பேசிட்டு இருக்காரு. ஜெபம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்யூனிகேஷன், நமக்கும் ஆண்டவருக்குள்ள வசனம் மூலமாக அவர் நம்மிடத்தை பேசுவார். இது ஒரு சர்க்கிள். நீங்க ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஜெபிக்கும் போது உங்க பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, அவர் உங்கள்கிட்ட பதில் எங்கிருந்து கொடுப்பாருன்னா வசனத்திலிருந்து கொடுப்பார். தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது. சரி, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது அதிகாரம் 10வது வசனத்துல 14:10, அவர்கள் எல்லாரும் உன்னை நீயும் எங்களை போல பலட்சியம் ஆனாயோ. பலட்சியம்ங்கிற ஒரு சுத்தமான தமிழுடைய அர்த்தம் வீக். வீக் டேப் பாருங்க, TAP டேப், TAP டேப், வீக், வளர்ச்சி. இப்ப இந்த சிங்காசனத்துல ஒரு ராஜா உட்கார்ந்துருக்காரு. அந்த ராஜா யாருன்னு சொல்லி இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது ஒரு பதில் போடுங்க. எத்தனை பேர் இந்த செய்தியை ஃபாலோ பண்றீங்க பார்ப்போம். இப்ப ஒரு பலசியாதியான ஒரு ராஜா பத்தி தான் அங்க சொல்லிட்டு இருக்குது. அந்த ராஜா யாருன்னு உங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டேன், பதில் போடலாம் நீங்க. அந்த ராஜா மரித்து பாதாளத்தில் கிடக்கிறார். அங்க இருக்கிற குட்டி குட்டி ராஜாக்கெல்லாம் பூமியில இருக்கும்போது இவங்கெல்லாம் ஈக்குவலா இருந்தாங்க. இப்ப நீ எங்களை மாதிரி வீக்கா உள்ள படுத்துட்டியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டேப். இந்த டேப்புங்கிறது பலட்சியம் ஆனாயும் ஒரு கூட்டத்தை சொல்றாங்க. ஒரு குரூப் ஃபுல்லா இருக்குது. ஆனா ஒரு சிங்கிள் பர்சனுக்கு, ஒரு பலவீனமான ஒருத்தங்கிறதுக்கு டேப்பிம், TA மேல ஒரு கோடு போடுங்க. டேப்பிம் வீக் ஒன் பர்சன், சிங்கிள் ஒரு பர்சன் வீக்கா இருக்காரு. இப்ப ஒரு ஸ்கூல்ல நிறைய பசங்க இருப்பாங்க. ஒருத்தன் ஒல்லியா நோஞ்சானா இருந்து அவனால சாப்பிட முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. ஒருத்தனை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஒரு டேப்பிங். இந்த டேப்பிங்கிறதுக்கு ஆதியாகமம் 43வது அதிகாரம் 8வது வசனம். 43:8, பின்பு யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீயும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோட்டுக்கு போய் நாங்கெல்லாம் வீக்கா இருக்கிறோம், யோசேப்பு ஸ்ட்ராங்கா இருக்காரு, நாங்க சாகக்கூடாது, நாங்க வீக், நாங்க வீக், அவர் ஸ்ட்ராங். 50வது அதிகாரம் 8வது வசனம், ஆதியாகமம் 50:8. இன்னும் யாரும் ஒரு பாப்பா தன்னுடைய சுய சரித்திரத்தில் எழுதியிருக்கா? நான் சொன்ன கேள்விக்கு பதில் போடல, டீச்சர்ட்டு வந்து ஆன்சர் வரல. 50வது அதிகாரம் 8வது வசனம், யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பனார் வீட்டார் யாவரும் அவனோடு கூட போனார்கள். தங்கள் குழந்தை, தங்கள் ஆடு மாடு மாத்திரம் கோசல். ஏன்னா அந்த குழந்தை ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு போக முடியாது, அதெல்லாம் வீக், நாங்கள் வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு வசனம் தவாசி அர்த்தத்துக்கு போகிறோம். 34வது அதிகாரம் 34:8. ஏமோர் அவர்களோடு பேசி எங்கள் குமாரனாகிய சீகோம் மனதிற்கு குமார்த்தி மற்றது. அப்ப இங்க ஒரு வீக்கா இருக்கிற மக்களுக்கும் இது இருக்கட்டும், வீக் உங்களுக்கு காய்ச்சாச்சு எல்லாருக்கும். 3வது வி, எங்களை போல. ஒரு கூட்டத்தார பார்த்து இன்னும் எங்களை போல, அதுக்கு ஐடியோ எங்களை போல, AUITO AUTOV எங்களை போல. அவர் செல்ஃப். ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தார பார்த்து சொல்றாங்க, அவர்கள் நாங்களும் ஈக்குவலா மாறியாச்சு, எங்களை போல. இது ஒரு கிரேக்க வார்த்தை. நீங்க இதை புதிய ஏற்பாட்டை பார்க்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 42வது 4:42. அந்த ஸ்திரீயை நோக்கி, இது
ஒரு பலவீனமான ஸ்திரீ, புருஷன் இருக்கான் ஆனா இல்லைன்னு சொல்றாங்க. உன்னுடைய சொல்லும் இல்லை, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு நாங்கள் அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் செல். ரோமர் 8வது அதிகாரம் 23வது 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பயனை பெற்ற நாமும் கூட நம்முடைய அவர் செல்ஃப். கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்துட்டு முடிக்க போயிடும். பிகம், எங்களை போல. பிகம், ப்ரீபோ, ப்ரீபோ, PRE, ப்ரீபோ. இது என்ன அர்த்தம்? நீயும் எங்களை போல. முன்னாடி நீ பயங்கர பவர்ஃபுல்லா இருந்த, நாங்க வீக்கா இருந்தோம். நீயும் எங்களை மாதிரி வீக்கா, எங்களை போல. ப்ரீபோ, டு பிகம். தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது. 1 தீமோத்தேயு 2:10. போல தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புக்தி உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகள். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ள. இவங்க மனுஷர்கள் போலதான் இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பந்தாவா இருக்கும். ஆனா தேவ பக்தி உள்ளவர்கள் இருக்காங்க. அவங்க என்ன இல்லை அப்படின்னு நற்கிரியை வந்துருச்சுனா போல. எது போல? தேவ பக்தி உள்ளவர்கள் போல. இன்னொரு வார்த்தை பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். தீத்து எடுத்துக்கொள்ளுங்க. தீத்து 2வது அதிகாரம் 1வது 2:1. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவர்களை பேசு. நீயோ. ரைட், லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வார்த்தைக்குள்ள போகிறோம். பதினாலாவது அதிகாரம் 10வது வசனம். ஃபர்ஸ்ட், இது மனுஷர்கள் பேச்சா? மனுஷர்கள் பேச்சுதான். ஆனா இந்த சரீரத்தில் பேசல. இது ஆத்மாவுடைய பேச்சு. இந்த ஆத்மாவுடைய பேச்சை நீங்க புரிந்து கொள்றதற்கு சங்கீதம் 49வது அதிகாரம் 6வது 49 6 இந்த ஆத்மாவுடைய பேச்சு எப்படி இருக்கும்ங்கிறத ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்டடி இருக்குது. இதை கம்பேரிட்டிவா நம்ம பார்க்க போறோம். இதையும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. சரி, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திறனான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிறார்கள். இதுதான் அந்த ரிச் மேன். நம்ம ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானுடைய பேச்சு இருக்குது. யாருமே ஆன்சர் போடல. ஆன்சரை நான் சொல்ல மாட்டேன், தேடி பார்த்து. என்னுடைய இருதயத்திலிருந்து நான் அதை சொல்றேன். நீங்க அதை கேட்கவும் இல்லை, வாசிக்கவும் இல்லை, தியானிக்கல. வேணுமா வாசிட்டு நாளைக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒருவனும் தன் சகோதரனுடைய அழிவை காணாமல் இருப்பது எப்படி? எதுக்கேத்தாலும் அவனை மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க வைப்பி. அவர்கள் ஆத்துமா மீட்பு, மிக ஆத்துமா மீட்பு. இந்த ஆத்துமா மீட்கப்பட வேண்டும். மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த மீட்பை நமக்கு வாங்கி கொடுக்கிறார். 10வது, ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூலமாகி ஏகமாக அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போவதை காண்கிறார். அடுத்து பாருங்க 11வது வசனம். இது இன்னும் புரிந்து கொள்வதற்கு பிரசங்கி எடுக்கும். 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரசங்கி சொல்வார், நான் திரளான சொத்தை சேர்த்திருக்கிறேன், மாளிகையை கட்டினேன், தோப்பை கட்டினேன், ஆனா எனக்கு பின் இது யாருக்கு நான் விட்டுட்டு போறேன்ட்டு அவர் ஆத்மா கலங்குகிறது.
ஆனா இங்க பாருங்க, தங்கள் வீடுகள் நித்தியமானவைகளாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைவருக்கும் அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலத்துக்கு தரிக்கிறார்கள். 12. இதெல்லாம் உயிரோட வரும்போது நடக்கிற காரியங்கள். ஆனா பரோஸ் நான் உனக்கு காட்டுறேன். ஏசாயா 15வது அதிகாரம் 14வது அதிகாரம் 4வது. பாபிலோன் ராஜா இவன் தான் மறிக்கிறான். இப்படி இவன் 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 தான் கீழே பாறான். பாபிலோன் ராஜா கரெக்ட் ஆன்சர். பாரோஸ்லாம் எனக்கு யாரும் தெரியும், நீ அது சொந்தக்காரங்க தெரியாது எனக்கு. ரைட். இப்போ பாருங்க 12வது வசனம். ஆனாலும் சங்கீதம் 49:12. ஆகிலும் கனம் பொருந்தியவனா இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறவரே அழிந்து போகும் மிருகத்திற்கு ஒப்பா இருக்கிறான். அழிந்து போகும் மிருகத்திற்கு, அந்த மிருகத்திற்கு ஆத்மா கிடையாது. ஆனா இவங்க ஆத்மா நரகத்துக்கு போகுது. அங்க பேச்சத்தான் நம்ம ஏசாயால பார்க்கணும். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சுக் கொள்கிறார்கள். சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சுக் கொள்கிறார்கள் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஒரு சொந்தக்காரன் பெரிய கோடீஸ்வரன், அவங்களுடைய பாட்டையா கிராண்ட் ஃபாதர் கொடைக்கானல் போய் ஏகப்பட்ட சொத்து சேர்த்தார். கண்ணு மண்ணு எல்லாம் சேர்த்தார். அந்த சந்ததிகள்லாம் கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க தாத்தா பாட்டையான்னு சொல்லுவாங்க, அவங்க மனைவி 2 பேருடைய போட்டோவும் எல்லாருடைய வீட்லயும் இருக்கும். போனா அந்த வீட்டில் அவங்க தான் இருக்கும். அதே மாதிரி மோதிரம் போட்டிருப்பாங்க எல்லாரும். அதில் அந்த பாட்டையாவும் இருப்பாரு, அவங்க பாட்டியும் இருப்பாங்க. 2 பேரும் ஒரு மோதிரத்தை இருப்பாங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் அதை நான் நினைச்சேன். இதுதான் அவர்கள் வழி. அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கடக்கப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்து வல்லமை தப்பிவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ரெண்டைங்க இணைத்து வாசிச்சு பார்க்கணும். நான் சொல்லிடுவேன், நான் இணைச்சு வாசிச்சு பார்த்தேன், எனக்கு சந்தோஷம். நீங்க அதை பண்ணாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, இத புதிய ஏற்பாட்டு வரும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இதுல இருந்து எப்படி பாதாளத்தின் வல்லமையிலிருந்து மீட்டுக் கொள்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன் மகன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரிப்போம். நம்மளை பெட்டி வச்சு கல்லறைக்கு வச்சுருவாங்க. ஆனா அந்த பாதாளத்திற்குள்ள அந்த ஆத்மா போகாம ஆண்டவர் நோக்கி அது போகும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். சரி, ஒரு செக்ஷனை காமிச்சேன். செகண்ட் செக்ஷன் நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 82வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். தேவர்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகள். இப்ப ஒரு பெரும் கோடீஸ்வரர் அல்லது ஒரு மினிஸ்டர் வச்சுக்கோங்க. அந்த மினிஸ்டருக்கு நல்லா பவர் வந்துருச்சு, சம்பாதிச்சிட்டாரு. அவருக்கு என்ன ஆசை இருக்குன்னா, தான் பையன் அடுத்த மினிஸ்டர் ஆகும். என் தகப்பனாருக்கு என்ன ஆசை, என் மகன் 3 பேரும் டாக்டர் ஆகணும். பாஸ்டர் ஆகணும்னு கட்டாயம் விட்டுருக்க மாட்டார். எங்க அப்பா நான் ரசிகனோட எங்க அப்பா இறந்தார். கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா அவர்களை போல மாறணும். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்தானா இந்த வசனத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அருமையாக இந்த வசனத்தை எடுத்து சொல்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனம். 10:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் தேவராயிருக்கிறீர்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்பதை நீங்கள் உங்கள் வேதத்திலே அறியவில்லையா? தேவ வாசனத்தை பெற்றவர்களை தேவர்கள் என்று சொல்லியிருக்க வேத வாக்கியம் நான்
பிதாவாகிய தேவன் நம்மளோட குமாரன் மூலமாக அந்த பரலோக குடும்பத்துல ஒரு அங்கத்தினரை மாத்துறாரு. அங்கத்தினரை மாற்றுறதற்கு என்ன நமக்கு கிடையாது? பாதாளம் கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு இருந்தாதான் நமக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. பாதாளத்துக்கு போக தேவையில்லை. சரி, அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க, பிரசங்கி எடுத்துக்கோங்க. 2வது அதிகாரம் 16வது வசனம். 2:16. பின்பு சூரியன் கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தை கண்டேன். சரி, 2வது அதிகாரம் தப்பாச்சிட்டேன். 2:16. மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றென்றைக்கும் நினைவில் இருக்கிறதில்லை, இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்திலே மறக்க போகும். மூடனுக்கு எப்படி சாகுறானோ அப்படியே ஞானி சாகுறான். டெத் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா மரணத்துக்கு பின்னாடி தான் ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போற. நீதிமான் லாசரு ஆபிரகாம் மடி கொண்டு போறாங்க. மரணம் வரை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இதுல சேஞ்சஸ் செய்யுது. அதை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 20வது வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் ரத்தாம்பரம் வெளியேறப்பட்ட வஸ்திரமை தரித்து அனுதினமும் சம்பிரதாயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இது ஒரு ரிச் மேனுடைய ஒரு லைஃப். இவங்க இப்படித்தான் வாழ்வாங்க. ஆனா அதே நேரத்தில் லாசரு என பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருப்பில் நிறைந்தவனாய் ஐஸ்வரனுடைய வாசல் இருக்கிறான். 23 தரித்திரன் மறிக்கிறான், தேவதொல்லார் அவர்கள். ஐஸ்வரன் மறிக்கிறான். 22வது வசனத்துல 2 மரணம் இருக்குது. இந்த 2 மரணமும் ஆப்போசிட் நடத்தப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவான் இது போலதான் நம்ம பார்த்த இடத்துல கலப்போம். ஜபிச்சு படிப்பான். மகா இறக்கமும் கிரகம் உள்ள பிதாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றே நன்றே நன்றி. ஒரு வசனத்துடைய விளக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இறக்கப்பட்டு தருவதற்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தையில் நாங்கள் இன்னும் அதிகமாக தியானித்து உம்முடைய கிட்டி சேர உதவி செய்யப்பார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.